ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கும் தினசரி வீடியோக்கள் ஆன் டைம்ல மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்க ராசி பலன்களை தெரிஞ்சு கொண்டு அதை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் கரிநாளாகவும் உள்ளது. மேலும் இன்னைக்கு தைப்பூச தின பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி 11 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான கிரகமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் 4ஆம் இடத்துல ராசியாதிபதி புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டு அந்த கிரக சேர்க்கையும் குரு பார்வையை பெறுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை நீங்கள் வகிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு, அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அது நீங்களே எதிர்பார்க்காத சில பொறுப்புகளாக இருக்கலாம். மிகப்பெரிய பொறுப்புகள் உங்கள் தேடி வருது அப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு கெத்த கூட்டுங்க, நல்ல செல்வாக்கி அதிகரிக்கும். அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது செயல்பாடுகள் அனைத்திற்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க. இப்பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உங்களது உடன் பிறந்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உடன் பிறந்தவருடன் கொஞ்சம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய பொன்னான காலகட்டம் இதுங்க. அதனால புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்க பங்குதாரர் மூலமாக, கூட்டாளிகள் மூலமாக ஏதாவது கஷ்டங்கள் எத்தனால இருந்திருந்தா அந்த கஷ்டங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நீங்க கெத்தா நடந்து கொள்ள முடியுங்க. அந்த அளவுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. எனவே உங்களது நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கெத்து காட்ட முடியுங்க. புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இந்த தம்பதியிடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அதிகரிக்க நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணி இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதைச்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்க செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால நல்ல பாராட்டுகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க. பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. எனவே உங்க செயல்பாடுகள்ல இன்னைக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் காரணமாக நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்க கொள்ள நீங்க இன்னும் சிறப்பான வகையில் செயல்படுவதற்கு உங்க காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி இங்க நேர மேலாண்மையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த தினம் ஏதாவது ப்ரெஷர் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க புன்னகை நீங்கள் செய்து அந்த ப்ரெஷரை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்களது தொழிலுக்காக, வியாபாரம் செய்வதற்காக நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நீங்க உங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்து வச்சுக்கணுங்க. ரொம்ப கவனமாக, உன்னிப்பாக உங்க பணத்தை நீங்க அவ்வப்போது கவனிச்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களது பணம் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படலாங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காதலுக்கு எதிர்ப்பு கூட உங்களுக்கு எழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. ஸோ காதல் வாழ்க்கையில் இது கொஞ்சம் கடினமான காலமாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எந்த விதமான தவறான முடிவு எடுக்க வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு நீங்கள் அமைதி காத்திடுங்கள். உங்களுக்கு அமைதி மூலமாக தான் காதல் வாழ்க்கையில் சில
நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அல்லது அட்லீஸ்ட் பிளவு ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க. உங்கள் காதலர் கூட பழகும்போது இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரித்தாலும் நீங்களும் உங்கள் காதலரும் சின்ன சின்ன எதிர்ப்புகளை சந்திக்கும் போது கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் நடக்காமல் போனால் காதல் வாழ்க்கையில் கூடுதல் பொறுமையாக இருந்து அதை நீங்கள் சமாளிக்கிறது முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நல்ல நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்பொழுது பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த நண்பர்கள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கையில பணம் வரவு வந்து திருப்தியாக இருக்குங்க. அதனால பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு நீங்களால் குறைச்சிக்கொள்ள முடியும். இந்த தினம் உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுவதற்கு உங்களுக்கு நிறைய உதவிகள் நிறைய கிடைக்குங்க. மாற்றினத்தவர்களுடைய உதவி மூலமாக உங்களது வீட்டு வேலைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி செய்ய முடியுங்க. அதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட வேலைகளை எளிதாக முடிக்க கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அதனால சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நல்ல கலகலப்பான செய்திகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கும் உங்களது குடும்ப உறவுகளுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கீங்க. இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்களது திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளுக்காக நீங்க வந்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் விண்ணப்பம் அனுப்புறதுக்கு அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நீங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில் வந்து பயன் தரக்கூடிய வகையில் பயணங்களை மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் வியாபாரத்தில் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் நேரமலையுடன் செயல்படுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த முறையை வந்து இன்னைக்கு சிறப்பாக அமைத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கணுங்க. அமைதியாக பேசுங்க. நீங்கள் மற்றவங்களை வருத்தப்படக்கூடிய வகையில் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் சிந்தித்து பேசும்போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையும். அற்புதமான நான்கு இன்றைய தினம் பதவிகள் கூடும் நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்துகிறாங்க. கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த அண்ணன் தம்பி கூட மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லற வாழ்க்கையில தம்பதியரிடையே அனுசரித்து போவது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஈகோலாம் விட்டுட்டு அனுசரித்து போகணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்க நல்ல ஒரு மதிப்போடு நடத்தப்படுவீங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நிறைய தங்க நகைகள் வாங்கணும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். இந்த தினம் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையுங்க. அதனால சந்தோஷம் உண்டு. நிறைய விஷயங்களை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை அள்ள முடியுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஓரளவு குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. அதனால சந்தோஷம் நிம்மதி பெருகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.